ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ ரோகிணியை பற்றி ரோகிணி ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு முத்து, மீனா, ஸ்ருதி எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பணம் பார்வதி வீட்டில் 2 லட்சத்தை இவங்க தாலி சரட்டை கொண்டே அடமானம் வச்சுட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்தை பார்வதி நம்ம மீனா கிட்ட சொல்லிட்டாங்க. மீனா இங்கே சொல்லிட்டாங்க முத்துக்கிட்ட. முத்து, ஸ்ருதி எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எதுக்காக அவ்வளோ நல்லவங்கலாம் கிடையாது, இவங்களோட தாலி சரடை விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டே பார்வதி ஆண்டி வீட்டுக்கிட்ட அங்கே கொண்டே எதுக்கு கொடுக்குறாங்க? அப்போ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்க ஏதோ ஒன்றத்தை மறைக்கிறதுக்காக தான் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி டவுட் ஆகுறாங்க. உடனே என்னென்னா, நம்ம முத்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, ரோகிணியை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட இது ரோகிணியை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை விட்டு விசாரிக்க சொல்லியிருக்காரு. அவர் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. சிஐடி மாதிரி இருப்பாங்களா அவங்க போல். அவங்க விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. 60,000 ஒரு ஆளை பற்றி 7 நாளில் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்களாம். அவங்க எங்கே போகிறாங்க, என்ன வராங்க, என்ன மறைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதுக்கு 60,000 அப்படிங்கிறாரு முத்து. ஆமாம் 60,000 ஆகுமா, ஆனால் 7 நாளில் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதெல்லாம் அதுக்கு நானே கண்டுபிடிச்சிட்டு போவேன், இவனுங்கள்ட்ட 60,000 கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு இப்போ பேச்சுவார்த்தையில் இருக்குது. அது அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜயாவுடைய டிஸ்டி பொம்மை, விஜயா மூஞ்சி அந்த ஃபோட்டோ, அந்த டிஸ்டி பொம்மையை வீட்டில் கொண்டாந்து வச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆனாக்கா இப்போ அதை அந்த பிரச்சனையும் தூக்கி நம்ம மீனா தலையில் போடுறாங்க. விஜயா என்ன சொல்கிறாங்க, எல்லாம் இவளால் தான், இவ தான் கீழே எண்ணெயை கொட்டினா, அதில் வலிக்கி விழுந்ததுக்கப்புறம் நான் போய் குளிக்க போயிட்டு மாவை எடுத்து தலையில் அங்கே கிச்சன்லேருந்து மாவை தள்ளி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி அதை ஃபோட்டோ எடுத்து இவ தான் என்னை அசிங்கப்படுத்த இது மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி மீனா மேலே பழியை தூக்கி போடுறாங்க. மீனா தான் அழுமூஞ்சியாச்சே, எல்லாத்துக்கும் காதில் வாங்கிட்டு அழுதுகிட்டு நிற்பாங்களே, எதிர்த்து பேசக்கூட தெரியாது அவங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, அதை ஸ்ருதி சொல்கிறாங்க, இது மீனா மேலே எந்த தப்பும் கிடையாது, இதுக்கு இந்த தப்புக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னா, நான் தான் அவங்கள ஃபோட்டோ எடுத்தேன், அன்றைக்கி மாவு கொட்டின அன்றைக்கி நான் தான் ஃபோட்டோ எடுத்து நான் தான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் நான் தான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை எவனோ ஒருத்தன் எடுத்து இந்த ஃபோட்டோ இதை மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஸ்ருதி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இவங்க மீனாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் ஸ்ருதியை திட்ட வேண்டியதானே அவங்க பதிலுக்கு, நீ எதுக்காக இது மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற, நீங்கள் எதுக்காக ஸ்டேட்டஸ் வச்ச, இதெல்லாம் கேட்கணுமா கேட்க வேணாமா, அப்படியே விட்டுட்டாங்க. அவ்வளோதான். அதாவது எதுவாக இருந்தாலும் மீனாவை திட்ட வேண்டியது, அதே வார்த்தையை மீனாவை திட்டின வார்த்தையை ஸ்ருதியை திட்ட வேண்டியதானே, திட்டலை, விட்டாங்க. அதோட அண்ணாமலை சொல்லிட்டாரு, சரி விடு, ஃபோட்டோ வந்துருச்சு வெளியில், இப்போ அதனால் என்ன விடு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டார். எல்லோரும் காமெடி பண்ணி சிரிக்கிறாங்க. அதோட அது விட்டாச்சு. இப்போ மனோஜி கடையில் பார்த்திங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்த நேரம் இப்போ சந்தோஷி சார் ஃபோன் பண்ணி மனோஜிக்கு 10 லட்ச ரூபாய் லாபம் அனுப்பியிருக்காரு. அடுத்து என்னன்னாக்கா, நம்ம பார்க்கு ஃப்ரெண்டு இருக்கார்ல சந்தோஷ், அவர் வேறு என்னன்னா, ஒரு ஈசிஆர்கிட்ட ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது, அது 6 கோடி ரூபாய் வீடு, அதை 3 கோடிக்கும் தரேன்னு சொல்கிறாரு. அவர் இவ்வளோ கம்மியாக எதுக்கு கொடுக்குறாருனாக்கா, நல்லவங்கள்ட்ட அந்த வீட்டை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இப்போ விற்க இருக்காரு. அந்த வீட்டோட ஃபோட்டோலாம் காட்டுறாரு. இதை பாரு, ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் லோன் போட்டு கூட அந்த வீட்டை வாங்கி முடிச்சிடலாம். அந்த வீட்டை அவர் அந்த வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து தான் அவர் படிப்படியாக முன்னுக்கு வந்தாராம். நீயும் அந்த வீட்டை வாங்கிட்டீனாக்கா பெரிய லெவலில் முன்னுக்கு வந்துடலான்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. மனோஜை எங்கே இழுத்து கொண்டே விட போகிறாருன்னு தெரில. மனோஜ் அவரை நம்பி ஓ அப்படியா, சூப்பராக இருக்குது வீடு, கம்மியான ரேட்டுக்கும் வருது, இதை போய் பார்த்துட்டு முடிச்சிடலான்னு ரோகிணி மனோஜி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே அவங்க அம்மாவுடைய அந்த டிஸ்டி பொம்மை வந்தது தான் நடக்குதுன்ட்டு அதை அங்கே கடையில் வச்சு அந்த படத்துக்கு பூவெல்லாம் போட்டு வச்சுருக்காரு மனோஜி. இதோட இருக்கா. அடுத்து இப்போ கனடாவிலேருந்து நம்ம ஜீவா வரப்போகிறாங்க. முத்துக்கு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி சவாரிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ கனடாவிலேருந்து ஜீவா வந்ததுக்கப்புறம் தான் தெரிய போகுது, இந்த பணம் கொடுத்தது எல்லாம் தெரியுமா என்னங்கிறது தெரில. இப்போ ஜீவா வந்தாக்கா தெரிஞ்சு மனோஜியும் ரோகிணியும் பணம் வாங்கின கதை முத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். தெரிஞ்சு மட்டும் என்ன ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம முத்து அவங்க அண்ணன் பணத்தை செலவு பண்ணிட்டாரு, அதான் மாதம் கொடுக்குறோம்லேன்னு அவங்க மலிப்பிட போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அது அவ்வளோதான், அது கோவிந்தா தான். அது மனோஜி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு வேணால் ஜீவா இடையில ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஒருத்தர் ஐடியில் வேலை பார்க்குற ஒருத்தர் நம்ம மீனா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தார் தெரியுமா, அவருக்கு நம்ம முத்து ஐடியா கொடுக்குறாரு. என்னான்னு கேட்டிங்கன்னா, இதை மாதிரி
நேரில் போய் பார்த்தாக்கா பயந்து போகிறாங்க, என்கிட்ட பேச மாட்றாங்க, சாரி சொன்னதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு. நீ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கல்யாணம் தானே பண்ணிக்க போகிற அந்த பொண்ணை, நீ நேராக அவங்க வீட்டுக்கு பழம் பூவெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு நேராக வீட்டில் போய் பொண்ணு கேட்டுரு. நீ நல்ல பையனாக தானே இருக்க, அவங்க வீட்டில் ஓகேனா கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்க. அவள் வீடு தெரியுமான்னா வீடு தெரியும் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நீ நேராக வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போயிடுங்கன்னு சொல்லி முத்து ஐடியா கொடுக்குறாரு. இப்போ அவர் ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கிட்டு பழம் பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தவொடனேயே முத்து வந்து ஏய் நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு அவர் கேட்குறாரு. அங்கே மீனா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நீ வீட்டுக்கும் வந்துட்டியா அப்படின்ட்டு. உனக்கு தெரியுமா ஏற்கனவேன்னு முத்து கேட்குறாரு. இவன் தான் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தது, என்னை ஃபாலோ பண்ணுறான்னு சொன்னால இவர் தான் அப்படின்னோடனே உடனே அவர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க முத்து என்ன அப்படின்னு அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்புறம் என்னன்னாக்கா அண்ணாமலைகிட்ட வந்து பொண்ணு கேட்குறாரு. நான் வந்து அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேட்குறதோட அந்தோ நிற்கிறாரு அவர்கிட்ட கேளு, அவருக்கும் அதுக்கும் தான் ரொம்ப சம்மந்தம் அதிகம், அதனால் அந்த பொண்ணை பற்றி அவர்கிட்டயே கேட்டுக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. முத்து வந்து அப்போ இவ்வளோ நாளாக இந்த பொண்ணை தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்டியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதோட முடிஞ்சிருக்கு கதை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான், இவர் வந்துட்டு இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறாரு அந்த பொண்ணை, ஓகே மீனாவை. மீனா நெத்தியில் வந்துட்டு குங்குமம் வச்சுருக்காங்க, தாலி கயிறு போட்டிருக்காங்க, இதெல்லாம் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. பார்க்கும்போதே முகத்தில் நல்லாவே தெரியுது அவங்க நெத்தியில் குங்குமம் வச்சுருக்கிறது, காலில் மெட்டி போட்டிருப்பாங்க, தாலி கயிறு போட்டிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமையா ஒரு இப்போல்லாம் சாதாரணமாக ஒரு இதுக்கோண்டு ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு ஒருத்தங்களை காட்டி இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு பார்த்து சொல்லுன்னா அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி உலகம் இப்போ அப்படி இருக்குது. இது என்னன்னா காதில் பூ சுற்றுற மாதிரி கதையாக இருக்குது. இது நம்மளை காமெடிக்காக பண்ணுறாங்களா என்னங்கிறதுன்னு தெரில, அப்படி தான் போயிட்டுருக்கு. அநேகமாக இது வந்து கண்டிப்பாக இது சீதாவுக்கு தான் அந்த மாப்பிள்ளைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து நல்ல பையனாக இருக்கான்ட்டு முத்து வந்து சீதாவுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். இதோட இருக்குங்க கதை. இப்போ இதோட வந்து மனோஜ் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் டீலர்ஷிப் வாங்கினார். அடுத்து இப்போ வந்துட்டு 10 லட்ச ரூபா லாபம் கிடச்சிருக்கு. இப்போ என்னன்னாக்கா வீடு வாங்க போகிறாரு. மனோஜ் படிப்படியாக முன்னுக்கு போயிட்டுருக்காரு. இது வந்து நல்ல விஷயமா இருந்தால் நல்லது தான். அவர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவாரோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா திடீர்னு வந்துட்டு இவ்வளவு நடக்குதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் என்ன பிரச்சனை. சந்தோஷி சார் வந்து பணம் 10 லட்சம் அனுப்பியிருக்காரு லாபம். என்ன கதை ஏது கதைங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரில. ஒரு வேளை அந்த இடையில அந்த பார்க்கு ஃப்ரெண்டு அந்த சந்தோஷ் இருக்கார்ல மனோஜ் கூட, அவர் தான் ஏதாவது கதையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரா, அவர் தான் மனோஜை ஏதாவது முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காரா என்னங்கிறது தெரில. இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.